அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாளம் மாதிரி நம்ம யூடியூப் சேனல். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்புக்காக காதலுக்காகவும் கணவன் வசியம் மோகனம் ஆண் பெண் வசியம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தா யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு கணவன் ஒரு அன்பு இருந்தால் தான் மனைவி நல்லா சிறப்பாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் சொல் பேச்சு கேட்காம சும்மா அப்படிதான் இப்படிதான் சொல்லி ராவடி பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தேவையில்லாம தொடர்புகள் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்புறம் பெற்றோர் பேச்சு கேட்டுட்டு தனக்கு கணவனோ இல்லை மனைவியோ கொடுமைப்படுத்துறது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் விட்டுட்டு போயிடுறாங்க. என் கணவன் இந்த மாதிரி வேணான்ட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி நிறைய பெண்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. அது தப்பு இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆண்களுக்கும் அப்படி இருக்குது. ஏன்னா பெண்களும் பிரிஞ்சு போகிறதுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ரெண்டுமே கருத்து வேறுபாடு காரணத்தினால பிரிஞ்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு சேர்ந்து வாழணும் இருக்கும், இன்னொருத்தருக்கு சேர்ந்து வாழ வேணாம்னு சொல்லி இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பேசி முடிஞ்சு பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கோர்ட்டு பிரச்சனையில் போய் டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளில் சரி அங்கனாச்சு போய் ஒரு கணவன் கோர்ட்டில் கேஸ் போட்டு சேர்ந்து வாழுவோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏமாற்றமே ரொம்ப நாளாக அடைகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாந்திரிகரை பார்த்து ஒரு ஆண் பெண் விஷயம்லாம் ஆண் பெண் மோகனம் அப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போனவங்க கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன்னா மாந்திரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு வசியம், ஒரு அன்பு, பாசம், ஒரு மோகம் ஏற்படக்கூடியதை செய்யக்கூடியது. இதில் மாந்திரிங்கிறது அப்படிதான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த காதலிச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு காதல் இதெல்லாம் போய் நல்லா ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் அளவில் ஒரு வருஷம் 2 வருஷம் அளவில் நீ எனக்கு வேணாம் நான் உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போகிறது சந்திரப்பு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அப்புறம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாந்திரிகத்தில் ஒரு மோகன கலை அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த காதல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா திருமணம் செய்து கொள்ளுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சாமி இப்போ என்னை அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணே என்கிட்ட வரணும், அந்த பொண்ணை லவ் சொல்லி கல்யாணம் பண்ணி மறுபடியும் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுவும் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் பெண் வசின்னு சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி விஷயம் சொன்னதில்லை. அப்படிங்கும்போது இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அவங்களே தானாக தேடி வர்றது, அல்ல காதலிச்சவங்க இது பண்ணாமல் அந்த மாதிரி வர வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி தரலாம். அது நல்லதுக்கு மட்டும்தான். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம சரி பண்ணி அவங்க ஒரு வசி ஒரு மோகனம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்குமே செய்யலாம். நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் கேட்பாங்க. சாமி இப்போ எங்களுக்கு இந்த கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு கள்ள தொடர்புல இருந்து அப்படிம்பாங்க. அவங்க வருவாங்களா அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வர்றதுக்கு தான் ஒரு மாந்திரியரையும் ஒரு பூசாரியும் ஒரு ஜோதிடரும் போய் நம்ம தேடி போய் அதெல்லாம் கேட்குறோம். சரி, பிரச்சனை இல்லைன்னா யாருக்கு கேட்க போகிறோம்? அந்த வீட்டுக்காராக இருந்தாலும் சரி இல்லை மனைவிமாராக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலை எடுத்துக்கலாம், ஈகோவை எடுத்துக்கலாம், ஒருத்தர் புரியாத சூழ்நிலையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம மாந்திரிகத்துல அந்த பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சு பண்ணித்தரதான் நம்ம கடவுளோட ஆசீர்வாதம். நம்ம அதுதான் மாந்திரிக வேலை, அதை செய்யக்கூடியது வேலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறோம் என்ன போறோம்னு நிறைய பேர் கவனிக்கிறா. சும்மா அப்படி இப்படி வீடியோ போறத சொல்லி நிறைய வீடியோகள் பார்க்குறீங்க, தப்பு இல்லை.
ஆனால் வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும் என்னோட கருத்து. ஏன்னா நான் வந்து இன்னும் நிறைய வீடியோலாம் போடணும், நம்மளுக்கு வீடியோ போட டைம் இருக்கிறது இல்லை. அதனால வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2-3 வீடியோ போடுறோம். கணவன் மனைவி பற்றி பிரச்சனை இல்லை, பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது பின்வரும் வீடியோவுக்குள்ள ஒன்று ஒன்றா நம்ம போடுறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணவன் மனைவின்னு ஒரு அன்பு இருக்கணும். அப்போதான் வந்து அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். இப்போ வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதுவும் நம்ம மாந்திரிகத்தில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது காதலுக்குலாம் வந்து ரொம்ப வந்து இந்த காலகட்டத்தில் 2-3 மாதம் 2-3 வருஷம் 2-3 மாதம் லவ் பண்ணி பிரிஞ்சு போகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் நம்ம பண்ணி தரலாம். ஏன்னா காதலுக்கு நம்மகிட்ட வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, பிள்ளைங்களாட்டும் பையனாட்டும் கேட்குறாங்க. அதனால வந்து அது நம்ம சேர்ந்து வாழுவோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தால் சொல்லுங்க, நம்ம பண்ணித்தரோம். சும்மா இந்த விளையாட்டு போக்கோசரம் நம்ம வேலை செய்யறது இல்லை. சரிங்களா? ஏன்னா ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கை முக்கியம். அதனால நம்ம அதில் என்னன்னு பார்த்து நம்ம செஞ்சு தர முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.